தூத்துக்குடி முடிஞ்சது, இனிமேல் ஸ்ட்ரைட்டாக ராமேஸ்வரம் தான். வீசும் காத்தோட தான் பாரம் இல்ல பஞ்சாகுதே நஞ்சம் ஊடு வாச விட்டு நாடோடியா வந்து புட்டா இன்பம் எந்தூரு. ஸோ வந்துடுவாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்துக்கு கரெக்டாக 33 கிலோமீட்டர் இருக்குது. ராமேஸ்வரம் 33 கிலோமீட்டருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அரியமான் பீச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாட் இருக்குது. 1.5 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஹைவேல போட்டிருக்கோம். ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 வீடியோ ஸ்பெஷல் வீடியோ, ரொம்ப ஸ்பெஷல் வீடியோ. ராமேஸ்வரம் ஃபுல் ட்ரிப் வீடியோ ஒன்று அடுத்த வீடியோ வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அந்த வீடியோ நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள், வரும்போது பாருங்கள். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். உங்களுக்கு பைக்கிங் அண்ட் ட்ராவலிங்கில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. சரி, பாய். ஸோ ஹே கைஸ், வணக்கம், வெல்கம் டு சேனல். ஸோ ராமேஸ்வரம் வந்துட்டோங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம ரைடோட 4வது நாள். ராமேஸ்வரத்தில் என்னென்னலாம் முக்கியமான பிளேஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபுல் வீடியோ பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிட்டு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாரி போகும்போது பாலமே ஆடுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா புதுசாக ரயில்வே பிரிட்ஜ் போட்டுட்ருக்காங்க போல். முன்னாடி இருந்துச்சு இல்லையா, அந்த ரயில்வே பிரிட்ஜ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா புதுசாக ரயில்வே பிரிட்ஜ் போட்டுட்ருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உள்ளே போவோம். உள்ளே போயிட்டு எனக்கு ஃபுல்லாக என்னென்னலாம் பண்ணுறோம் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து இந்த ஃபுல் வீடியோவில் போட போகிறோம். ஸோ வாங்க வீடியோ போகலாம். பாம்பன் பிரிட்ஜில் தாங்க இருக்கும். ஸோ இந்த இந்த பாலத்தை பார்த்தீங்கன்னா நிறைய இதில் பார்த்துருப்பீங்க. நியூஸ் பேப்பர்லாம் கூட போட்டிருப்பாங்க. ஏதாச்சும் போட்டு பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆச்சு அப்படின்னா இந்த பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரெண்டா அப்படியே ஸ்பிளிட் ஆகும். ஸ்பிளிட் ஆகி பார்த்தீங்கன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா போட்டு போனதுக்கப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ்ஸு இங்கே. இது பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் காலத்தில் கட்டப்பட்ட பாலம், இந்த பழைய ரயில்வே பாலம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள். பாம்பன் பிரிட்ஜ் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வர இடம் தான் பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் தேசிய நினைவகம். ஸோ காட்டுறேன் பாருங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் தேசிய நினைவகம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி போஸ்ட்டை தாண்டி பார்த்தீங்கன்னா செல்லு பார்த்தீங்கன்னா அலோ கிடையாது. ஸோ இந்த செக்யூரிட்டி போஸ்ட்டை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உள்ள ஃபோட்டோஸ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா எதுவுமே எடுக்க முடியல. நான் உள்ள என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா அவரோட மெழுகு சிலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் இறந்தப்ப அங்கே என்ன நடந்தது அதை பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணி ஒரு ஸ்டாச்சு மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஜனாதிபதி சீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணி ஒரு ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் மரம் நட்டது, அவர் வாங்கின அவார்ட்ஸு, அதுக்கப்புறம் அவர் எங்கெங்கெல்லாம் போயிருக்காரு, அந்த போன நாடுகள், அதுக்கப்புறம் அந்த மீட்டிங், அதுக்கப்புறம் அவர் முக்கியமான நபர் கூட எல்லாம் கலந்து மீட்டிங் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ள வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலாக செட் பண்ணி வச்சிருக்காங்க. உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாச்சு வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா அவர் ஷிலாங்கில் 2015 ஒரு மீட்டிங்கில் பேசிட்டு இருக்கும்போது ஹார்ட் அட்டாக் வந்து கீழே விழுந்திருக்காரு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஸ்டாச்சுவாக பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஜனாதிபதி சீட்டில் உட்காந்துருப்பார்ல, ஸோ அதை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஸ்டாச்சுவாக பண்ணி வச்சிருக்காங்க. அந்த மெழுகு சிலை பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போனோடனே ஒரு மெழுகு சிலை ஒன்று பார்ப்பீங்க நடுவில் இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அந்த தத்ரூபமாக பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சிருக்காங்க. உள்ளே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி ஃபீஸ் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது. முன்னாடி பார்த்தீங்கன்னா மொபைல் லாக்கர் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே காட்டுறோம், இது இருக்குல்ல மொபைல் லாக்கர். ஸோ முன்னாடியே பார்த்தீங்கன்னா மொபைல் லாக்கர் வச்சுருக்காங்க. நீங்கள் மொபைல் பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். ஒரு மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா 5 ரூபா பே பண்ணுறாங்கன்ற 5 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோதாங்க. அப்துல் கலாம் அவரை பற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட 11வது குடியரசுத் தலைவர். அவர் பார்த்தீங்கன்னா பிறந்தது 1931 ராமேஸ்வரத்தில் பிறந்திருக்காரு. இறந்தது பார்த்தீங்கன்னா அந்த ஷிலாங் மீட்டிங்கில் ஹார்ட் அட்டாக் வந்து 2015 பார்த்தீங்கன்னா இறந்துருக்காரு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அவரோட ஷார்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. போவோம், எந்த இடம் வருதோ பார்த்தீங்கன்னா அப்படியே வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். சரி வாங்க போகலாம். பார்த்தீங்கன்னா முன்னாடி அப்துல் கலாம் சமாடியில் இருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரூம் எடுத்தாச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா VKN காட்டேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா ஒரு காட்டேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரூம் ஃபுல்லாக நமக்கு தான் நான் காட்டுற மாதிரி 2 பெட்டு.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரூமை 4 பேருக்கு 1200 விடுறவங்க, நம்ம ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 600 சொன்னாங்க. குறைச்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைங்கன்னு சொன்னோன்னா 500 ஒத்துக்கிட்டாங்க. பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் 9 மணி வரையும் நமக்கு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். ஸோ நாளைக்கு காலையில் 9 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 500 சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஓகே தாங்க. இங்கே பக்கத்தில் இருக்கிற லாட்ஜெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 மணி நேரத்துக்கு 1200. 1200 2100. 8 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா 2100. அடுத்த 4 மணி நேரம் ஆகாக பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள் சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். சரி ஓகேங்க. ஷூ கூட போடல, அப்படியே வெறுங்காலில் தான் நடக்க போகிறேன். ஷூ பார்த்தீங்கன்னா ஒரு இடமா கழட்டி போட்டு கடுப்பாக இருக்கு. வீசும் காத்தோடதான் பாரம் இல்ல பஞ்சாகுதே நஞ்சம். ஊடு வாச விட்டு நாடோடியா வந்து புட்டா இன்பம். எந்தூரு இந்தூரு என்னாது என் பேரு உண்மைய நீ சொல்லு தங்கராசா. மனசுக்கு வயசில்ல பறவைக்கு விதையில்ல துன்பங்கள் தூளாகி போகும் தூதா. எங்கோ பாதைகள் போகுதா தூரம் அங்கே. தனுஷ்கோடின்னு போட்டாலே கூகுளில் காட்டுற ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அது இந்த ஃபோட்டோ தான், தனுஷ்கோடி சர்ச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த சுனாமியில் பாதி அழிக்கப்படாமல் இருக்கிற ஒரு நினைவு சின்னம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் கேமரா ஆன் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்க, இது பார்த்தீங்கன்னா தேவாலயம், உங்களுக்கே தெரியும் சர்ச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி அழிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து தனுஷ்கோடி பீச்சுக்கு போவாங்க. பீச்சுக்கு போயிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக மீன் அந்த இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம சாயங்காலமாக சாப்பிடுவோம். இப்போ தான் இந்த ஜூஸ் பார்த்தீங்கன்னா குடித்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா சாயங்காலமாக போகும்போது மீன் சாப்பிட்டுட்டு போவோம். ஆடியோ கேட்குதான்னு தெரில, நான் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கத்தி பேசுகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பீச் அந்த அளவுக்கு அந்த ப்ளூ கலரில் இருக்குது, ஆக்வா ப்ளூன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா இருக்குது. எங்கள் ஊர் கடலூர் பீச்லாம் பார்த்தீங்கன்னா மண் ஒரு மாதிரி ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சு. இப்போலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடல் அரிப்பு அதிகம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணி கலரே மாறிடுச்சு. ஒரு மாதிரி சாம்பல் கலர்ல பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கு. ஸோ இந்த கலர் பாருங்க, நான் உங்களுக்கு பேக்கை ஆன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க, இதுல எந்த அளவுக்கு இதுல போய் கேமரால உங்களுக்கு செல்லுல பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தெரிய மாட்டேங்குது அந்த ப்ளூ கலரு. நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் பயங்கரமா இருக்கு. ஸோ இங்க பாருங்க, ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தாங்க. பாதி மேல் போர்ஷன் ஃபுல்லாக உடஞ்சி கீழ் போர்ஷன் அந்த பேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கு. இதோ அங்கே ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வீடே இருக்குங்க. வீடு பார்த்தீங்கன்னா மேல் மட்டும் காணும். அந்த ஜன்னல் அது தெரியும் உங்களுக்கு, ஜன்னல் கீழே பார்த்தீங்கன்னா அந்த வாசப்படி வாயில் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ மேல் பகுதி மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கு. இங்கே பாருங்க, இங்கே வந்து குடிச்சிட்டு போட்டிருக்காங்க. கேமரா தெரியும்னு நினைக்கிறேன், பேக் கேமரா அதை எடுத்துட்டு இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இட்லி போன கோயில் தாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நமக்கு முன்னாடி ஒரு இது இருக்கு, நான் அப்படியே காட்டுறேன் பாருங்க. இது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடியாமல் ஓரளவுக்கு இடியாமல் இருக்கு. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த முக்கால்வாசி இடிஞ்சிருச்சு. இப்போ செவுர் மட்டும்தான் நின்றுட்டு இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கு, டாப் பாட்டம்ல இருந்து எல்லாமே இருக்கு. இருங்க காட்டுறேன். இதை பாருங்க, இது என்னன்னு தெரியல. இது சேமிப்பு கிடங்கா அது மாரி இருக்கும் இல்லையா, அரிசி சேமிச்சு வைக்கிற இடம், அந்த மாதிரி இடமா என்னன்னு தெரியல. இப்போ கிணறு போலங்க, கிணறா என்னன்னு தெரியலையே. கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி இருங்க. இது பார்த்தீங்கன்னா அது கிணறு மாதிரி போல கீழே. அடுத்து அங்க ஒரு இடம் இருக்கு, அங்க போவோம். ஏதோ பேர் கிரில்ஸ் மாதிரி. அடுத்து அங்க ஒரு இடம் இருக்கு, சொல்லிட்டு போயிட்டு இத பாருங்க. என்ன கோயிலா இல்லைன்னா என்ன தெரியல, வீடா இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். பாருங்க, வீடு மாதிரி இல்ல. பாருங்க, ஒரு பெரிய ஸ்ட்ரக்சருங்க இது. பாத்தீங்கன்னா பாருங்க, இங்க ஆரம்பிச்சு
இங்கே ஆரம்பிச்சு அது வரையும் இருக்குங்க. அங்கே ஒரு இது மாதிரி தெரிஞ்சு பாருங்க, அது வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பில்டிங். 1964க்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சைடு, இந்த ராமநாதபுரம் மாவட்டம் இருக்குல்ல, இந்த சைடில் இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா பெரிய பிஸியான ஊர் பார்த்தீங்கன்னா இந்த ஊராக தான் இருந்திருக்கு. இது கடல் வணிகமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்கள் தொழிலாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஊர் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா இதாக பிஸியாக இருந்திருக்கு. 1964 அந்த ஒரு நைட்டில் வந்த ஒரு சுனாமினால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இது பார்த்தீங்கன்னா அபாண்டன்ஸ் சிட்டி ஆக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோஸ்ட் சிட்டி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சிட்டி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இறந்துருக்காங்க இல்லையா, ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கோஸ்ட் சிட்டி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இந்த சிட்டியே பார்த்தீங்கன்னா அபாண்டன் பண்ணிட்டாங்க. மக்கள் வாழ தகுதியற்ற இடமா பார்த்தீங்கன்னா இந்த இடத்த மாற்றிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மக்கள் யார் இருக்காங்கன்னா அப்படின்னா அவங்க பாருங்க, காட்டுற பாருங்க. இதேமாரி இங்கே தொழில் பண்ணுறாங்கல்ல, இந்த மீன் வறுத்து கொடுக்கறது, மீன் பிடிக்கிறவங்க மீனவர்கள், இதேமாரி பார்த்தீங்கன்னா அவங்க குடிசை போட்டு இங்கே தங்கியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்தையே பார்த்தீங்கன்னா மக்கள் வாழ தகுதியற்ற இடமா பார்த்தீங்கன்னா அறிவிச்சிட்டாங்க. இன்னும் இந்த தொழில் நடக்குது இல்லையா, ஸோ இங்கே டூரிஸ்ட் வராங்களா, ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இன்னும் சில பேர் இங்கே இது பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகேங்க, தனுஷ்கோடி வர அளவுக்கு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு அரிச்சல்மணி போயிட்டு அங்கே போவோம். இங்கே பாருங்க, உங்களுக்கு பக்கத்துலேயே கடல், பக்கத்துலேயே கடல் அங்கே இருக்கு. இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தண்ணி ஊறுது. தண்ணி குடிக்கலாமான்னு கேட்டேன். அவங்க குடிக்கிற அளவுக்கு இருக்காது, கை கால் மூஞ்சி மட்டும் கழுவிக்கலாம் அப்படின்னாரு இங்கே ஒருத்தர். எடுத்து பார்ப்போம். சூப்பரா இருக்குங்க, உப்பே கைக்கல, சுத்தமா உப்பு கைக்கல இந்த தண்ணி. ஆனா அவர் குடிக்க வேணான்னாரு, அதனால குடிக்கல. ஆனா உப்பு கைக்கவே இல்லை, டேஸ்ட் பார்த்துட்டேன். தண்ணி டேங்க் உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பாசி ஈஸி அதெல்லாம் இருக்கிறதுனால குடிக்க வேணாம் அப்படிங்கிறாரு போல. சரி, நம்ம அரிச்சல்மனை போயிட்டு நெக்ஸ்ட் பார்ப்போம்.